ஹாய் டியர்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான். மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு மிளகையும் பூண்டையும் தனியாக நசுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லேயோ எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸான சீரகம், வெந்தயம், நம்ம இடித்து வச்ச மிளகு, பூண்டு, அது கூட காஞ்ச மிளகாய், இது கூட ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவி அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி கரைச்சலை அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி நான் கிரேவியை கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கலாம். ஊற்றுற தண்ணியை கொஞ்சம் லிமிட்டாக ஊற்றிக்கலாம். அண்ட் கொதித்து முடித்ததுக்கப்புறம் இதில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க ஃபிஷ்ஷை. 2 பக்கம் குக் ஆன உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஒரு தவாவில் ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சுருந்த ஃபிஷ்ஷை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடிஷ்னலாக ஆளுக்கு ஒரு எக் ஆம்லெட்டும் செஞ்சாச்சு. இதில் என் பொண்ணோட ஃபேவரட் எக் ஆம்லெட் தாங்க. என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன், வெஜிடபிள்ஸ் பெருசாக இல்லாததால். அதோட இந்த டெம்ப்டிங்கான மீன் குழம்பு தாங்க. கர்டு எப்போவுமே நம்ம உடம்புக்கு நல்லது. டெய்லி ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட் ஹெல்த் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஃபில்லிங்கான பேலன்ஸ்டான மீல் ரெடி. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை டியர்ஸ்.